வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு குயிக் அண்ட் ஈஸியாக குக்கரில் செய்கிற மாதிரி ஒரு வெஜ் பிரியாணியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக ஒயிட் குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சின்ன க்யூப்ஸாக நறுக்கி 2.5 கப் எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் பெல்லாரி வெங்காயம் 1 இது மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. அரிஞ்ச தக்காளி அரிஞ்ச வெங்காயத்தில் பாதி அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 15 பல் பூண்டு, 2-3 பச்சை மிளகாயை லேசாக கீறி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நெய்யில் பாதி நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, பாதி மராட்டி மொக்கு சேர்த்து வறுத்து இது போல் பெருசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ரோஜா இதழ், 1 டீஸ்பூன் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. தேங்காய் கசகசா ரெண்டும் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு தேவையான மசாலாவை வறுத்து பொடிச்சு உடனே யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நெய்யில் வறுத்துருக்கேன். இந்த மசாலா பொடியை அதிகமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்து போட்டு பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி. பொடி அதிக அளவு செய்ய போகிறீங்கன்னா தேங்காய் கசகசா சேர்க்க வேண்டாம், பொடி சீக்கிரம் கெட்டுடும். மற்ற எல்லா மசாலா பொருள்களையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். மசாலா பொருள்கள் ஆறுனதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொடிச்சுக்கோங்க. 3 பெரிய பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இல்லைன்னா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. நான் 1 கப் பொன்னி அரிசி எடுத்து 4-5 டைம் கழுவிட்டு தண்ணி இது போல் வெள்ளையாக வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அரிசியை இது போல் நல்லா கழுவிட்டு செஞ்சிங்கன்னா தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, பிரியாணி உதிர உதிராக இருக்கும். இதுவே பாஸ்மதி அரிசி எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தடவை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 25 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க போதும். பிரியாணி ரைஸை அதிகமாக தண்ணி விட்டு நிறையா தடவை களைஞ்சிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும், பிரியாணி ரைஸ்க்குன்னு உள்ள ஃப்ளேவரும் குறைஞ்சிரும். அரிசி 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டு பல் சேர்த்து சிவப்பாக வறுபட்டதும் பச்சை மிளகா, வெங்காயம், 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்து மிதமான தீயில் வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சுகர் சேர்த்து வதக்கும் போது வெங்காயத்தோட ஃப்ளேவரை நல்லா எடுத்து கொடுக்கும். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கோங்க. கிளறாமல் விட்டிங்கன்னா அடியில் ஒட்டிடும். தக்காளி சாதத்துக்கு தேவையான 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தக்காளி லேசாக மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு காய்கறிகள் சேர்த்து 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரைச்ச பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்துட்டு நல்லா கொதித்து வந்ததும் வடிகட்டின அரிசி சேர்த்து கலந்த உடனேவே குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆனதும் அடுப்பை நிறுத்திடுங்க. அல்லது லோ மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு நிறுத்திக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சாதம் இது மாதிரி நல்லா உதிர உதிராக வெந்திருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்து கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சாதம் காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும், அதே சமயம் உதிர உதிராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் எண்ணெயில் சின்னதாக ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு 1/4 டம்ளர் தண்ணி, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக விட்டுக்கோங்க. தக்காளி வேண்டான்னா லாஸ்ட்டாக புளிப்புக்கு தேவையான தயிர் சேர்த்து கலந்து கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். 1/4 கப் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகா, பெரிய பல் பூண்டு 1, 2-3 முந்திரி அல்லது 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 இன்ச் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வெந்த தக்காளி வெங்காயத்தில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை நிறுத்திட வேண்டியதுதான். மைல்டான வாசனையோடு இருக்கிற இந்த குருமா பிரியாணியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.